said we have been talking through WhatsApp and all that. I never thought there will be a very function like this where we will be able to communicate. I was thanking God also during the deliberations for introducing me to a veteran like our Professor Ramakrishnan sir. See, he is 83, full of energy. One student also said, even a student, 20 வயசுல கூட என்ன சொன்னாரு, அவர் மாதிரி எனர்ஜி இல்லை அப்படின்னு. இதெல்லாம் ஏதாவது ஒரு பாடம் என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க மூத்த குடிமக்கள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, சும்மா கடை வீட்டு கடை என்ன பெருசு எப்படி இருக்கு, அவங்க அனுபவம் வந்து பேசுது. அவர் இந்த வயசுக்கு எடுத்து we have been running soft skill development program in the Harvard University. I am also engaged in the last week we had a program on this program. இப்போ 3 மணி நேரம் நடத்துறாங்க, 4 பேர் கூப்பிடுறாங்க, டீ கொடுக்குறாங்க, டிஃபன் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த காலம் வாங்கிட்டு இந்த காலம் விட்டுற வேண்டியதோ ரஜினியை படத்தில் சொல்லுற மாதிரி இந்த காலம் வாங்கி அந்த காலத்துக்கு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கிடையாது. இவ்வளோ இன்டென்சிவாக பண்ணி இப்போ என்ன ஆயிடுறது, ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் பார்த்தேன் உங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது, ஒரு மீட்டிங் போகும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது பார்க்கும்போது நிஜமாகவே இந்த சாஃப்ட் ஸ்கில் தான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம். ஹார்ட் ஸ்கில் வேண்டாம் சொல்ல, காலேஜ் நடந்த தியரி போர்ஷன்ஸ் ப்ராக்டிகல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். பட் சாஃப்ட் ஸ்கில் வந்து நம்ம வந்து நிர்வகிக்க பண்ணணும். எஜுகேஷன் லாஸ்ட் டைம் ஸ்டடி ஒரு 3 வாரத்துக்கு மீட்டிங் போனேன். அதான் சொல்கிறாங்க அவங்க ஐடி கிராஜுவேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 85% நாட் எம்ப்ளாய்மெண்ட், 15% தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க. ஏன்னா காலேஜில் படித்தது வந்து ஏற்றுக்கிறக்கா தனிக்கு அதுன்னு வந்துச்சு. என்ன மீனிங்னாக்க உலகத்தோடு ஒட்ட உள்ளது இல்லையா, நம்ம யாரோட பேசணும், எப்படி பேசணும், ஒரு கம்பெனியில் இருக்கும்போது எப்படி இன்டர்பர்சனல் ரிலேஷன், மற்ற தொழிலாளியோட எப்படி இருக்கணும், ஒரு முதலாளியோட எப்படி பேசணும், நம்ம சக தொழிலாளரோட எப்படி பேசணும், நம்ம வீடியோ ஒர்க் எப்படி நடத்தணும், பப்ளிக் கூட எப்படி பேசணும், நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது இந்த சாஃப்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி, ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி எத்தனை வயசுனாலும் நம்ம கற்றுக்கலாம். நிறைய காலேஜில் நடத்துறாங்க. ரிலையன்ஸ் இப்போ பார்க்லேஸ் பேங்க் கூட நடத்துறாங்க. சாக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்லேஸ் பேங்க் கூட டீம் மெரிஸ் காலேஜ் நடத்திடுறாங்க. சாஃப்ட் ஸ்கில் சொல்கிறாங்க எப்படி நாம் வந்து பயோடாட்டா எழுதுறது, பயோடாட்டா வந்து ரெஸ்யூமுக்கும் டிஃபரன்ஸ், ரெஸ்யூமுக்கும் சிவிக்கு என்ன டிஃபரன்ஸ், ரெஸ்யூம் எப்படி எழுதுனா, நீங்கள் இன்டர்வியூ போகும்போது முதல் கேள்வி டெல்லர்ஸ் அபவுட் யுவர். நிறைய பேருக்கு அதுக்கே ஆன்சர் பண்ண தெரியாது. ஏன்னா நான் பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட் போர்ட்டில் இருக்கேன், இந்தியன் பேங்க் ஐஓபிக்கு தான் வருவாங்க. கிராஜுவேட்லாம் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு வந்து கேட்டாங்க அவங்க ஏதோ சொல்ல ஆரம்பிப்பாங்க, எங்கேயோ படிச்சது வரையும் சூழ்நிலை அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் எல்லாரும் எழுதிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களால் ஒரு அந்த வங்கிக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், நான் வந்து டெபாசிட் மூலம் கொடுப்பேன், உங்கள் இந்த நான் இருக்கிற ஊரில் வந்து நிறைய டெபாசிட் போடுறாங்க, உங்களுக்கு திரும்ப இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் போடாமல் மக்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கொடுப்பேன், நான் எஜுகேட் கொடுப்பேன், நான் ஃபைனான்சியல் இல்லைன்னா இந்த சிறு தொழில்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கறதுக்கு நான் வந்து முயற்சி எடுப்பேன், அவங்க ஊக்குவிப்பேன். அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அவங்க எல்லாம் சப்போர்ட்டுவாக சொல்லிட்டுனாக்க நீங்கள் வேலை என்ன, அவங்க வெயிட் என்ன, இதையாவது கேட்கறதில்ல. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதிகம் பேச விரும்பல. சார் வந்து நான் மாறிங்க சார் வந்து ஐ கன்சிடர் ஹிம் as a very noble person. So I was telling him, சார் நீங்கள் எடுத்து வந்தீங்க நிறைய பேர் செய்யறதில்லை, இது யார் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா எவ்வளோ லட்சமான பொருளாக இருக்கு. ஆனால் பீப்புளாக இதே மாதிரி நடத்துகிறாங்க, சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து சார்ஜிங் ஹெவி. உங்களுக்கு வந்து ஒரு திறமையான பயிற்சியாளர் நீங்கள் வந்து எப்படி இது பண்ணுறது ஒரு அப்ரிஷியேட் எல்லாருமே நாம் வந்து பாராட்ட தேவை. ஐக்கிங் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் மாறிங்க சார், எல்லாம் ஜெயிக்கிறது. applauding for taking this Professor Ramakrishnan and Dr. Malingan for taking up this noble effort. நீங்கள் மேலாம் கிடையாது, everything has become commercial. இங்கே பார்த்தாலும் கமர்ஷியலாக இருக்கிறதுல இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து ஒரு வாழ்க்கை பயிற்சி, எஜுகேஷன் ஃபார் லைஃப், நாட் ஃபார் கெட்டிங் அந்த டிகிரி வாங்குறதுக்காக கிடையாது, கிராஜுவேட் அதோட முடியல. அப்புறம் மேற்கொண்டு எப்படி நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஒரு சொந்தம். எனக்கு இந்த வேலையில் சித்தம் கொடுத்ததுக்கு டாக்டர் மாலிங்கன் அவர்களுக்கும் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் நம்ம அது எப்படி வணக்கம். Father, I thank and bless you all. Okay. நீங்களாம்
I generally understand. Rather than I just said lead the group. Either circular or email or WhatsApp or because I used to be group activity. So I used to send the communication necessary. I'm very hesitant to talk in any kind of meeting. Maybe not in a meeting. The other thing is true. I know that is my one of my GK. Practical oriented man. Like I used to say, and I come back to the world where my that you made me to come here. I got quite like to go like that. I had a lot of listening from there, but somehow you made me to come here. Some kind of here, but it's a good thing that I'm here because to understand the people, and I need to give some valuation for the program. So what I can tell you is here as a single person, I don't know how many of you are employed here, and people are looking for employment. Please share the CV. I can try the level best to position you somewhere there. So, you can share your CV who is interested to join, not only in my organization, because I have a certification, I can share your CV.